ஹலோ எவ்ரிவான். பிப்ரவரி 14 2026 உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்க ஷாம்லி மாவட்டத்தில் ஈஷோர்பூர் குர்கன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கிராமம் ஒன்று இருக்குது. இந்த கிராமத்தில் தான் 22 வயசாகக்கூடிய முஸ்காரா அவங்க கணவர், மகள், மாமனார் கூட வாழ்ந்துட்டு வர்றாங்க. இந்த முஸ்காராவுக்கு கல்யாணமாகி 2 வருஷம்தான் ஆகுது. இவங்களோட கணவர் வெளியூரில் வேலை பார்க்குறாரு. அதனால ஊரில் இருக்கக்கூடிய வீட்டில் இவங்க மாமனார், குழந்தைன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. எப்போவும் போல் பிப்ரவரி 13 அன்னைக்கு நைட்டு மாமனார் கூட இந்த முஸ்காரா டிஃபன் சாப்பிட்டுட்டு அவங்களோட ரூமுக்கு தூங்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் 58 வயசாகக்கூடிய மாமனாராக இருக்க அப்பாஸ் அந்த வீட்டோட ஹாலில் தூங்க போகிறாரு. எப்போவுமே இந்த முஸ்காரா காலையில் 6 மணிக்கெல்லாம் எழும்பி வீட்டு வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் பிப்ரவரி 14 அன்னைக்கு அப்படி இல்லாமல் ஒரு 6 மணிக்கு மேலே ஆகியும் இந்த முஸ்காரா அவங்க ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை. அப்பாஸ் என்ன நினைக்கிறாருன்னா, ஒருவேளை தன்னோட மருமக நைட்டு லேட்டாக தூங்க போயிருக்கலாம், குழந்தை மேபி ஏதாவது தொந்தரவு கொடுத்துருந்ததுனால காலையில் தூங்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நேரமும் 9 மணி ஆகுது. முஸ்காரா அந்த ரூம்லேருந்து வெளியே வரவே இல்லை. 9 மணி ஆகியும் தன்னோட மருமகள் ரூம்லேருந்து வெளியில் வரல அப்படிங்கிறதுனால இந்த அப்பாஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முஸ்காராவோட பெட்ரூம் கிட்ட போயிட்டு அந்த டோரை பயங்கரமாக தட்ட ஆரம்பிக்கிறாரு. அவர் ரொம்ப நேரமாக அந்த ரூம் டோரை தட்டி முஸ்காரா முஸ்காரான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காரு. உள்ளே இருந்து முஸ்காராவோட சத்தம் எதுவும் அவருக்கு கேட்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ரூம்குள்ளே குழந்தை அழுகக்கூடிய சத்தம் கேட்குது. அப்பையும் முஸ்காரா எழும்பி வெளியே வரவே இல்லை. கதவு உள்பக்கமாக லாக் பண்ணி இருக்கிறதுனால உள்ளே என்ன ஆச்சு, முஸ்காரா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த அப்பாஸ்க்கு எதுவுமே தெரியல. இப்படி இந்த அப்பாஸ் தொடர்ந்து முஸ்காராவோட பெட்ரூம் டோரை சத்தமாக தட்டிக்கிட்டு அவங்கள சத்தம் போட்டு கூப்பிடுற சத்தம் பக்கத்தில் இருக்க எல்லாருக்குமே கேட்குது. இந்த அப்பாஸோட சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருமே அவரோட வீட்டுக்கு வர்றாங்க. வந்ததும் இவர் அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் ரொம்ப நேரமாக முஸ்காராவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், அவள் ரூம்லேருந்து வெளியே வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு மேலேயே நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ரூம்குள்ளே இருக்க குழந்தை தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்குது. முஸ்காரா எழும்பி அந்த குழந்தைய தூக்கிட்டு வெளியில் வருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்தாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. இதனால் நம்ம இதுக்கு மேலேயே வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து அந்த பெட்ரூமோட டோரை உடச்சி உள்ளே போகிறாங்க. அப்படி உள்ளே போய் பார்க்குற எல்லாருக்குமே மிகப்பெரிய ஷாக் காத்துட்ருக்கு. பெட்டில் இந்த முஸ்காரா மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்திருக்காங்க. இதை பார்த்ததுமே இந்த அப்பாஸ் கதறி துடிச்சு அழுகிறாரு. முஸ்காரா தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்லி அழுகிறாரு. தன்னோட பையனோட ஒரு சின்ன சண்டை, இதுக்காக இவ இப்படி பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு அழுகிறாரு. நைட்டு தன்னோட பையன் கூட ஃபோனில் முஸ்காரா சண்டை போட்டுட்டு தான் தூங்க போனான், இப்படி இவ பண்ணிக்கிட்டாளே அப்படின்னு சொல்லி தான் இந்த அப்பாஸ் அழுதுகிட்டே இருந்திருக்காரு. இதை கேட்ட எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த முஸ்காரா தற்கொலை பண்ணிக்கிட்டதா அவங்க நினைக்கிறாங்க. குடும்ப பிரச்சனைனால முஸ்காரா இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டா அப்படின்னு சொல்லி தான் அங்கே இருந்த எல்லாருமே நினைக்கிறாங்க. இதுக்கப்புறமா இந்த முஸ்காராவுக்கான இறுதி சடங்குகள் செய்கிறதுக்கான வேலையவும் ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த அப்பாஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டையும் கொடுக்குறாரு. அதாவது தன்னோட மருமக இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அவரோட கம்ப்ளைண்ட்டில் அவர் முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, தன்னோட மருமகளான முஸ்காரா வரதட்சணை தொடர்பான தன்னோட பையன் கூட ஏற்பட்ட சண்டைனால தான் அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டா. நாங்கள் எதுவுமே அவகிட்ட கேட்கல, அவங்களுக்குள்ள ஏதோ சண்டை, அதனால் என்னோட மருமக இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டா. இப்படி என்னோட மருமக செய்வான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார் அப்படின்னு சொல்கிறாரு. அது கூடவே அவளுக்கான இறுதி சடங்குகள் செய்கிறதுக்கான வேலையும் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். இருந்தாலும் இதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நானே இங்கே வந்து உங்களுக்கு இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறேன். அட்டாப்சி பண்ணாமல் பாடியை புதைக்கிறதுக்கு நீங்கள் தான் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு போலீஸ்கிட்ட கேட்குறாரு. இந்த கம்ப்ளைண்ட்டை கேட்டதும் போலீஸ்க்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா குடும்பத்தில் ஒருத்தங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க,
அந்த விஷயம் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஷாக் ஆகும், எவ்வளோ பெரிய ஒரு இழப்பாகவும் இருக்கும். ஆனால் அந்த ஃபேமிலியில் இருக்க ஒருத்தரே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு. இந்த ஆள் சொல்கிற மாதிரியே மருமக தற்கொலை பண்ணியிருந்தா அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கணவரை அரெஸ்ட் பண்ணுறது தானே சரியாக இருக்கணும். விசாரிக்கணும், உண்மையிலேயே இது தற்கொலையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாமல் பாடியை அடக்கம் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லி போலீஸ் யோசிக்கிறாங்க. கூடவே இது ஒரு தற்கொலை, அதனால் கண்டிப்பாக கேஸ் ஃபைல் பண்ணி விசாரிக்கணும், பாடி ஆட்டாப்சி பண்ணி இதை தற்கொலை தான்னு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு டீமை இந்த அப்பாஸோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. வீட்டில் இறுதி சடங்குகள் செய்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை எல்லாத்தையுமே நிறுத்தின போலீஸ் இந்த முஸ்காராவோட பாடியை அந்த வீட்டிலேருந்து கைப்பற்றி ஆம்புலன்ஸில் ஏற்றி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அட்டாப்சி பண்ணுறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. கூடவே இந்த முஸ்காராவோட மரணம் சந்தேக மரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை ஃபைல் பண்ணி விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதில் போலீஸ்க்கு இந்த அப்பாஸ் மேலேயும் முஸ்காராவோட கணவராக இருக்கக்கூடிய சல்மான் மேலேயும் சந்தேகம் வர முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, முஸ்காரா தற்கொலை பண்ணிக்கிட்ட தகவல் தெரிஞ்சும் அவங்க கணவராக இருக்கக்கூடிய சல்மான் வீட்டுக்கு வரலை. அதை பற்றி அவர் பெருசாக கண்டுக்கிட்ட மாதிரியே தெரியல. என்னதான் தன்னோட மனைவி கூட சண்டையாக இருந்தாலும் அவங்க இப்படி ஒரு முடிவை எடுத்ததை தெரிஞ்சா கண்டிப்பாக எந்த ஒரு கணவரும் ரொம்பவே ஷாக் ஆகுவாங்க. அதே சமயத்தில் மனைவி இப்படி இறந்து போயிட்டா அப்படின்னு சொன்னால் அதை பார்க்குறதுக்கோ இல்லை அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அடுத்த நிமிஷமே அந்த ஸ்பாட்டுக்கு வருவாங்க. ஆனால் இந்த சம்பவத்தில் அந்த மாதிரி சல்மான் வரவே இல்லை. தன்னோட அப்பா தனக்கு இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமாவும் சல்மான் அவர் வேலை செய்கிற இடத்துலேருந்து கிளம்பி தன்னோட ஊருக்கு வரவும் இல்லை, இந்த விஷயத்தை பெருசாக கண்டுக்கவும் இல்லை. இந்த ஒரு விஷயந்தான் போலீஸ்க்கு இவங்க 2 பேர் மேலே ரொம்ப பெரிய சந்தேகம் வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. இருந்தாலும் அட்டாப்சி ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறமா ஒருவேளை முஸ்காரா தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு போலீஸ் இந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க வெயிட் பண்ணுற சமயத்தில் தான் அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டும் வருது. அதை பார்த்து போலீஸ் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்படி அந்த ரிப்போர்ட்டில் என்ன தான் இருந்துச்சு, முஸ்காரா எதனால் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அன்றைக்கி நைட்டு அந்த வீட்டில் அப்படி என்ன நடந்துச்சு, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கையும் அப்டேட் பண்ணிக்கோங்க. வாங்க க்ரைமை டீட்டெயிலாக பார்க்கலாம். முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த முஸ்காராவோட அட்டாப்சி ரிப்போர்ட்டில் அவங்க மூச்சு திணறி தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்றதும், அது கூடவே அவங்க இறந்ததுக்கு அப்புறமாவும் பாலியல் ரீதியான துன்புறுத்தலும் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வருது. இதை பார்த்ததுமே போலீஸ் உடனடியாக இந்த அப்பாஸோட வீட்டுக்கு போயிட்டு அந்த நபரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணும்போது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே போலீஸ்கிட்ட வந்து சண்டை போடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எதுக்காக நீங்கள் அப்பாஸை அரெஸ்ட் பண்ணுறீங்க, அவர் என்ன தப்பு பண்ணார், இப்போ தான் அவங்க மருமக தற்கொலை பண்ணிக்கிட்டதை நினச்சி அவர் ரொம்பவே வருத்தமாக இருக்கார், அவர் எந்த தப்பும் செஞ்சுருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட பேசுகிறாங்க. இதை கேட்ட போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முஸ்காரா தற்கொலை பண்ணிக்கல, அவங்கள யாரோ கொலை பண்ணியிருக்காங்க, அன்னைக்கு நைட்டு இந்த ஆள் தான் அந்த வீட்டில் இருந்திருக்காரு, அதனால தான் இவர் மேலே சந்தேகத்தில் நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு விசாரிக்க போகிறோம், மற்றபடி இந்த கொலையை இவர் பண்ணார் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதுவுமே சொல்லலை, விசாரணைக்கு அப்புறம் தான் எல்லா உண்மைகளும் வெளியே வரும், இந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இவர் மேலே சந்தேகப்பட்டு இப்போ அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம், இந்த மாதிரி போலீஸ் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அந்த ஊர் மக்கள் எதுவுமே சொல்லாமல் சரி நீங்கள் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை அனுப்பி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறமா ஸ்டேஷனுக்கு போனதும் போலீஸ் அப்பாஸ் கிட்ட முதல் கட்ட விசாரணையை நடத்துகிறாங்க. ஆனால் ஆரம்பத்தில் இந்த அப்பாஸ் என்ன சொன்னாரோ அதே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. இதை கேட்ட போலீஸ் இந்த மாதிரி விசாரித்தா இந்த ஆள்கிட்டேருந்து உண்மை வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டைலில் விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இந்த 58 வயசாகக்கூடிய அப்பாஸ் தன்னோட 22 மருமகள்கிட்ட என்ன மாதிரியான ஒரு கேவலமான செயலை செஞ்சுருக்கான் அப்படிங்கிற விஷயம் ஒன்றொன்னா வெளியே வர ஆரம்பிக்குது. இதை கேட்ட போலீஸ்
இப்படி கூட நடக்குமா? இப்படியெல்லாம் கொலை பண்ணிட்டு இந்த மாதிரி கூட அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ண முடியுமா? அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சிருக்கு. 58 வயசாகக்கூடிய இந்த அப்பாஸ் அலியோட மனைவி பல வருஷங்களுக்கு முன்னாடி இறந்து போயிடுறாங்க. மனைவி இறந்ததுக்கு அப்புறமா தன்னோட பையனான சல்மானை இந்த அப்பாஸ் மட்டும்தான் வளர்த்துருக்காரு. பையனுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பார்த்து அவனை கல்யாணம் பண்ணி வச்சிடணும், தன்னை மாதிரி தன்னோட பையனும் தனியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பையனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி பொண்ணு பார்க்குறப்ப தான் பக்கத்து ஊருக்கு போயிட்டு மஸ்காரா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. அப்படி பொண்ணு பார்க்க போன டைம்லையும் இந்த சல்மானுக்கு கல்யாணத்தில் பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. இருந்தாலும் தன்னோட அப்பா சொல்கிறாரே அப்படின்னு சொல்கிறதுக்காக அவர் பொண்ணு பார்க்க போயிருக்காரு. ஏன்னா சல்மானுக்கு பெருசாக வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. கிடைக்கிற கூலி வேலைக்கு போகிறதுனால தன்னை பார்த்துக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஒரு ஃபேமிலியை எப்படி ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சல்மான் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இந்த அப்பாஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதை தான் அந்த வயசில் பண்ணணும், அதனால் நம்ம பொண்ணு பார்த்து உனக்கு கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க பார்த்த முதல் பொண்ணும் இந்த முஸ்காரா தான். பார்த்ததுமே அந்த பொண்ணு ரொம்பவே அழகாகவும் கலராகவும் இருக்கிறதுனால இந்த அப்பாஸ் இந்த பொண்ணு தான் தன்னோட வீட்டுக்கான மருமக அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஆனால் சல்மானுக்கு இந்த கல்யாணத்தில் பெருசாக ஒரு ஆர்வமே இல்லை. இருந்தாலும் அப்பா சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக சரின்னு சொல்லியிருக்காரு. மஸ்காராவோட ஃபேமிலியும் பெருசாக வசதியான ஃபேமிலின்னு சொல்கிறதுக்கு இல்லை. அவங்களோட அப்பா அம்மாவும் ரொம்பவே ஏழ்மையானவங்க தான். அதனால சல்மானுக்கு தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு 2 ஃபேமிலியும் பேசி இவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணியும் வைக்கிறாங்க. இவங்களுக்கு கல்யாணமாகி 2 வருஷத்துலேயே ஒரு பொண்ணு பிறக்குது. அது வரைக்கும் சல்மான் அந்த ஊர்லேயே தான் கூலி வேலைக்கு போயிட்டு தன்னோட ஒய்ஃபை பார்த்துட்டு இருந்திருக்காரு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா செலவுகள் கொஞ்சம் அதிகமாகுது. அதனால ஊரில் கிடைக்கிற வேலையை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தை ரன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பாவான அப்பா சொல்கிறத கேட்டு வெளியூருக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த சல்மான் முடிவு பண்ணுறாரு. அப்படி தான் பஞ்சாபில் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறதுக்கான எல்லா விஷயத்தையுமே அவர் செய்யவும் ஆரம்பிக்கிறாரு. ஊரில் கிடைக்கிறத விட பஞ்சாபில் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நல்ல சேலரி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஊரில் தன்னோட அப்பா கிட்ட தன்னோட மனைவியையும் பொண்ணையும் விட்டுட்டு இந்த சல்மான் பஞ்சாபுக்கு கிளம்பி போயிருக்காரு. சல்மான் ஊரில் இருந்து பஞ்சாபுக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறமா அந்த வீட்டில் முஸ்காராவும் அப்பாஸும் அதே மாதிரி அந்த சின்ன பொண்ணு 3 பேரும் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. தன்னோட பையன் பஞ்சாபுக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறமா தன்னோட மருமகள் கூட ரொம்பவே க்ளோஸாக பேசி பழக ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது முஸ்காராவுக்கு தான் ஒரு அப்பா அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் இருந்து அவங்க கூட எல்லா விஷயத்தையுமே கவனிச்சுக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இதனால முஸ்காரா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தனக்கு வாழ வந்த வீட்டில் ஒரு நல்ல ஒரு மாமனார் ஒரு அப்பாவாக கிடச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் அவங்க நினச்சிருக்காங்க. ஆனால் இந்த அப்பாஸ் அலியோட மனசில் வேறொரு விஷயம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த முஸ்காராவுக்கு தெரியவே இல்லை. என்னைக்கு இந்த முஸ்காராவை சல்மானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பாஸ் அலி நினச்சாரோ அன்னியிலிருந்தே தன்னோட மருமகளாக இருக்கக்கூடிய முஸ்காரா மேலே ஒரு தவறான எண்ணத்தை வளர்த்துக்க ஆரம்பிச்சிருக்காரு. தன்னோட மருமகள் கூட தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவரோட எண்ணமாக இருந்திருக்கு. அதனால தான் தன்னோட மகனான சல்மான் வீட்டில் இருந்தால் தன்னோட திட்டத்தை செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறதுக்காக பஞ்சாப்க்கு அவரை வேலைக்கு அனுப்பி வச்சிருக்காரு. மகன் வீட்டிலேருந்து வெளியில் போனதுக்கப்புறமா தன்னோட திட்டம் ரொம்பவே ஈஸியாக செயல்படுத்த முடியும் அப்படின்னு நினச்ச அப்பாஸ் அலி அதுக்கப்புறமா தான் முஸ்காரா கிட்ட ரொம்ப க்ளோஸாகவும் ரொம்ப பாசமாகவும் பேசி பழக ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது எதுவுமே தெரியாத முஸ்காரா அவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் நம்பி தன்னோட அப்பா அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருக்காங்க. இப்படி ஃபஸ்ட்டு தன்னோட மருமகள் கிட்ட தான் மேலே எந்த சந்தேகமும் வரக்கூடாது, தான் கேட்டால் எந்த விஷயத்தையும் தன்னோட மருமக தாங்கிட்ட மறைக்காமல் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பாஸ் அலி ரொம்பவே க்ளோஸாக பேச ஆரம்பித்ததுக்கப்புறமா அவங்கக்கிட்ட தனியாக பேச தொடங்குறாரு. அதாவது பேசிகிட்டு இருக்கும்போது கடந்த கால வாழ்க்கையை பற்றி கேட்குறாரு. அதாவது இந்த முஸ்காராவுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பையன் கூட காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கு. இதை க்ளோஸாக இருக்கக்கூடிய மாமனார் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட மருமகள் கிட்ட பேசி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த அப்பாஸ் அலி ரொம்பவே ஒரு கொடூரமான ஒரு பிளானை போடுறாரு.
முஸ்காராவோட கடந்த கால விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அப்பாஸ் அலி தன்னோட இந்த திட்டத்தை ஈஸியாக செயல்படுத்திட முடியும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிருக்காரு. ஏன்னா தன்னோட மருமகள் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பையனை காதலிச்சிருக்கா. அந்த பையனை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து தன்னோட மருமகள் கூட பேச வச்சு அவளை பழக வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை வச்சே என் பையன்கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டி என்னோட ஆசையை என்னால் தீர்த்துக்க முடியும். ஸோ இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணக்கூடாது, இதை நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பாஸ் அலி ஒரு திட்டத்தை போட்டிருக்காரு. முஸ்காரா கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிச்ச அந்த பையனோட பேர் ஜாவத் அலி. இதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட இந்த அப்பாஸ் அலி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ உன்னோட காதலன் கிட்ட பேசணும், அவனை பார்க்கணும் அப்படின்னா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நான் என் பையன்கிட்ட அதை பற்றி சொல்ல மாட்டேன். உனக்கு இன்னமும் அந்த பையன் மேலே லவ் இருக்குது அப்படின்னா நீ அவன் கூட பேசு, பழகு. நான் எதையுமே சொல்ல மாட்டேன். நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆரம்பத்தில் என்னடா தன்னோட மாமனார் இந்த விஷயத்தை தெரிஞ்சதுக்கப்புறமா தான் மேலே கோவப்படுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா திரும்பவும் தன்னோட லவர் கூட பேசலாம், பழகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த முஸ்காரா யோசிக்கிறாங்க. ஆனாலுமே அவங்களோட லவராக இருக்கக்கூடிய ஜாவத் அலிக்கு ஃபோன் பண்ணவோ அவரை வீட்டுக்கு வர சொல்லியோ சொல்லலை. ஆனால் இந்த அப்பாஸ் அலி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, தன்னோட மருமகளாக இந்த விஷயத்த செய்யலை அப்படின்னா நாமளே அந்த பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து 2 பேரையும் பேச வைக்கலாம். திரும்பவும் 2 பேரையும் பழக வச்சுட்டு அந்த விஷயத்தை வச்சு இந்த முஸ்காராவை நம்ம மிரட்டலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா இவரே அந்த நபரை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு 2 பேரும் பேசுங்க, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருக்காரு. ஆரம்பத்தில் முஸ்காரா கல்யாணம் ஆனதுக்கப்புறமா சல்மானுக்கு உண்மையாக இருக்கணும், இனி பழைய இந்த விஷயத்தையும் நம்ம திரும்ப தொடரக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சிருக்காங்க. ஆனால் தன்னோட மாமனாரே இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து விடுறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட பழைய காதலுக்கு அவர் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கலை. அந்த பையனும் வீட்டுக்கு வரான் அப்படின்றதுனால சகஜமாக பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி 2 பேரும் லவ் பண்ணும்போது தனிமையிலையும் நிறைய டைம் இருந்திருக்காங்க. திரும்பவும் வீட்டுக்கு வந்த ஜாவத் அலி இந்த முஸ்காரா கிட்ட பழைய மாதிரி பேசி பழக ஆரம்பிக்கிறாரு. தன்னோட மாமனாரும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலை அப்படிங்கிறதுனால முஸ்காராவும் ஜாவத் அலி கிட்ட பழைய மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. திரும்பவும் இந்த முஸ்காராவுக்கும் ஜாவத் அலிக்கும் திருமணத்தை தாண்டின ஒரு தவறான ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு மெயினான ரீசன் அவங்க மாமனார் தான். ஸோ இந்த பையன் வீட்டுக்கு அவனாக வந்தான் அப்படின்னா கண்டிப்பாக யாராவது பார்த்தா சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபரே போயிட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விடுறது. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பையனை இவரே கூட்டிகிட்டு போய் விடுறது. இந்த மாதிரியான விஷயங்களையும் அவரே செஞ்சுருக்காரு. இதனால அக்கம் பக்கம் இருக்க யாருக்கும் சந்தேகமும் வரல. ஏன்னா மாமனார் தான் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வராரு அப்படிங்கிறதுனால அந்த வீட்டில் என்ன நடக்குது ஏது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால் இந்த விஷயத்தை பற்றி யாருமே சல்மான்கிட்டேயும் சொல்லலை. இதை பற்றி யாரும் சந்தேகமாக பேசவும் இல்லை. இது எல்லாமே இந்த அப்பாஸ் அலிக்கு ரொம்பவே சாதகமாக நடக்குது. தொடர்ந்து இந்த மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக இந்த ஜாவத் அலி வீட்டுக்கு வர்றது, முஸ்காரா கூட தனிமையில் இருக்கிறது, திரும்ப அவங்க மாமனார் கூட்டிகிட்டு போய் விடுறது, அதுக்கப்புறமா 2 பேரும் பல மணி நேரம் ஃபோனில் பேசுகிறது, இந்த மாதிரி இவங்களோட ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது தான் சரியா February 14 அன்னைக்கு நைட்டும் இந்த பொண்ணோட காதலனாக இருக்கக்கூடிய ஜாவத் அலி அந்த வீட்டுக்கு வந்துட்டு நைட் அங்கே சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் முஸ்காரா கிட்ட பேசிட்டு வீட்டிலேருந்து வெளியில் கிளம்பி போயிருக்கான். அப்படி அந்த பையன் வெளியில் கிளம்பி போனதுக்கப்புறமா இவ்வளோ நாளாக எந்த ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அப்பாஸ் அலி இன்றைக்கி நம்ம அந்த விஷயத்த அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசில் இருந்த அந்த கெட்ட எண்ணங்கள் அதிகமாக ஆரம்பிக்குது. ஏன்னா தன்னோட மருமக தனக்கு பிடி கொடுக்க மாட்டேங்கிறா. ஆனால் அந்த பையன் கூட தன்னோட மகனை ஏமாற்றிட்டு இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை வச்சு அவளை மிரட்டி இன்றைக்கே தான் நினச்ச அந்த விஷயத்த அடையணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஆனால் இந்த எந்த விஷயமுமே தெரியாத இந்த முஸ்காரா நைட்டு தன்னோட மாமனார் கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு அவங்களோட ரூமுக்கு போயிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. எப்போவுமே அவங்களோட ரூமு உள்பக்கமாக தாழ் போட்டுருவாங்க. இதனால் தன்னோட மருமக தூங்கினதுக்கு அப்புறமா தான் தன்னோட திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பாஸ் அலி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். சரியாக விடிய காலையில் ஒரு 2 மணி பக்கமாக ஒரு குச்சியில் ஒரு கம்பியை கட்டி வெளியிலேருந்து அந்த கதவோட டோரை திறக்கிற மாதிரியான செட்டப்பை ரெடி பண்ணியிருக்கான். தன்னோட மருமக ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்க சமயமாக பார்த்து வெளிப்பக்கமாக இருந்து உள்பக்கம் போட்டிருக்க தாழ்பாலை ஓப்பன் பண்ணிட்டு இந்த நபர் உள்ளே போயிருக்காரு. அது விடிய காலை அப்படிங்கிறதுனால முஸ்காரா ரொம்பவே ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்திருக்காங்க.
ரூம்குள்ளே இந்த அப்பாஸ் அலி போனது அவங்களுக்கு தெரியவே இல்லை. பக்கத்தில் போயிட்டு பெட்டில் படுத்த இந்த அப்பாஸ் அலி என்ன பண்ணுறான் அப்படின்னா, முஸ்காராவை தன்னோட ஆசை தீரணும் அப்படிங்கிறதுக்காக பாலியல் ரீதியான துன்புறுத்தலில் ஈடுபட ஆரம்பிக்கிறான். திடீர்னு தூக்கத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு செயலை எதிர்பார்க்காத முஸ்காரா திடீர்னு எந்திரிச்சு அந்த நபரை பிடிச்சு தள்ளி விடுறாங்க. இதை பார்த்ததும் முஸ்காரா, என்ன நடக்குதுங்க, நீங்கள் ஏன் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு இந்த அப்பாஸ் அலி என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஏன் கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீ செய்ய மாட்டியா? அந்த ஜாவத் அலி கூட மட்டும்தான் அப்படி இருப்பியா? நீ காதலிச்ச அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பையனை நானே கூட்டிகிட்டு போய் விடுறேன். நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கீங்க. அதே மாதிரி எனக்கும் உன் கூட அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசை. அதனால தான் நீ நினச்ச எல்லா விஷயத்தையுமே நான் செஞ்சு கொடுத்தேன். நீ இந்த விஷயத்த அட்ஜஸ்ட் பண்ணி என் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் முஸ்காரா தன்னோட மாமனாரோட ஆசைக்கு அவங்க ஒத்துக்கவே இல்லை. என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் கூட சண்டை போடுறாங்க. ஸோ அந்த சமயத்தில் இந்த அப்பாஸ் அலி கடுமையான கோவத்தில் முஸ்காராவோட கழுத்தை பிடிச்சி பயங்கரமாக நெரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி பயங்கரமாக நெரிக்கும் போது தான் முஸ்காரா மூச்சு திணறி இறந்தும் போகிறாங்க. முஸ்காரா இறந்து போனதுக்கு அப்புறமா அப்பாஸ் அலிக்கு என்ன செய்கிறதுனே தெரியலை. ஆனாலும் தன்னோட ஆசை கடைசி வரைக்கும் நிறைவேறாமல் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மருமக இறந்து போனதுக்கு அப்புறமாவும் அவங்க கூட ஒரு தவறான ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்தியிருக்காரு. இப்படி ஒரு கேவலமான செயலை செஞ்சதுக்கப்புறமா இந்த 58 வயசாகக்கூடிய அப்பாஸ் அலி அதுக்கு அடுத்து செஞ்ச விஷயங்கள் தான் ரொம்பவே கொடூரமான ஒரு விஷயங்களாக இருந்திருக்கு. அதாவது இறந்து போன முஸ்காராவை பெட்டில் படுக்க வச்சுட்டு அவங்கக்கிட்ட எந்த ஒரு சந்தேகமான விஷயமும் பார்க்குறதுக்கு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களோட ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு எல்லாத்தையுமே அப்படியே அக்யூரேட்டாக கரெக்ட் பண்ணிவிட்டு அவங்கள பெட்டில் படுக்க வச்சுட்டு ரூமை சாத்திட்டு வெளியிலேருந்து திரும்பவும் அதே ரூமை லாக் பண்ணிவிட்டு தன்னோட இடத்துல போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்கான். அப்படி தூங்கிட்டு விடிய காலையில் எந்திரிச்சதுக்கப்புறமா தான் ரொம்ப நேரம் ஆகியும் மருமக ரூம்லேருந்து வெளியே வரல. தன்னோட மருமகளுக்கும் மகனுக்கும் ஏதோ சண்டை. அதனால தான் மருமக தற்கொலை பண்ணிக்கிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்தி கூச்சல் போடவோ ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி இந்த அப்பாஸோட சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துலேருந்து வந்த எல்லாருமே ரூமை வடித்து பார்த்தப்போ தான் முஸ்காரா உள்ள பேச்சு மூச்சு இல்லாமல் இறந்து கிடந்திருக்காங்க. பார்த்த யாருக்கும் கொஞ்சம் கூட சந்தேகமே வரல. ஒருவேளை இவர் சொல்கிற மாதிரி அவங்க சூசைட் பண்ணி தான் இறந்து போயிருப்பாங்க அப்படிங்கிறத எல்லாருமே நம்புகிறாங்க. இதுக்கப்புறமா இந்த அப்பாஸ் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நம்ம போலீஸ்கிட்ட போய்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா போலீஸும் இந்த விஷயத்த பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. யாருக்கும் சந்தேகம் வராமல் இந்த முஸ்காராவோட மரணத்தை நம்ம இப்படியே மூடி மறைச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு. இதில் இன்னொரு கொடூரமான ஒரு விஷயமும் என்ன அப்படின்னா, விடிய காலையில் தன்னோட மருமகளை கொலை பண்ணதுக்கப்புறமா அதே டைமில் தன்னோட மகனுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொல்லியிருக்காரு. இதை கேட்டதும் இந்த பையனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னோட அப்பா ஏதோ ஒரு அவசரத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, அதனால் அந்த விஷயத்த சல்மான் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. கூடவே இருக்கக்கூடிய ஆதாரங்களை மறைக்கிறதுக்கும் இந்த விஷயம் பெருசாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டும் சல்மான் தன்னோட அப்பாவான அப்பாஸ்க்கு சப்போர்ட் தான் பண்ணியிருக்கான். ஸோ இதுதான் அன்றைக்கி நைட்டு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பாஸ் அலி ஒன்று விடாமல் சொல்லியிருக்கான். இதுக்கப்புறமா போலீஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு முஸ்காராவோட அட்டாப்சி ரிப்போர்ட் இவங்களோட ஸ்டேட்மெண்ட்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கோர்ட்டில் ஆஜர் பண்ணி இவங்க 2 பேரையும் சிறையில் அடைக்கிறாங்க. இதில் மெயின் குற்றவாளியாக இருக்கக்கூடிய அப்பாஸ் அலி அவருக்கு உதவியாக இருந்ததா சொல்லி சல்மானையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. தன்னோட அப்பாவுக்கு தன்னோட மனைவி மேலே ஒரு தப்பான எண்ணம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே சல்மான் தன்னோட அப்பா மேலே கோவப்பட்டிருக்கணும். ஆனால் தன்னோட மனைவியை கொலை பண்ணிட்டாரு, அந்த ஆதாரங்களையெல்லாம் இப்படி அழிங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பாவுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காரு அப்படின்னும் போது இவனுக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி தான் நினைக்க தோணுது. இந்த மாமனாரோட கேவலமான ஒரு எண்ணம் இப்போது அந்த 3 மாத குழந்தைய அனாதையாக்கியிருக்கு. ஒரு பக்கம் அதோட அம்மா இறந்துட்டாங்க, இன்னொரு பக்கம் அந்த குழந்தையோட அப்பா இன்னைக்கு ஜெயிலில் இருக்காரு. எதுவுமே அறியாத அந்த குழந்தையோட வாழ்க்கை கேள்விக்குறியாகிருச்சு. ஒருவேளை முஸ்காராவுக்கு ஆரம்பத்திலேயே தன்னோட மாமனாருக்கு தான் மேலே இப்படி ஒரு தவறான எண்ணம் இருக்குது, அவர் தப்பாக தான் நம்மக்கிட்ட பழகுறாரு அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அந்த வீட்டில் இருந்து வெளியே போயிருந்தா அவங்களோட உயிரை காப்பாற்றிருக்கலாம். இன்னொரு பக்கம் இந்த முஸ்காரா மேலேயும் தப்பு இருக்குது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தன்னோட ஃபஸ்ட்டு லவ்வரு அவங்க கூட இருந்த விஷயத்தெல்லாம் மாமனார்கிட்ட சொன்னாங்க, ஓகே. ஆனால் திரும்பவும் அதே ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாம், அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு அவங்க மாமனார் சொன்ன டைமில் அவங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்.
இது தப்பு. தன்னோட கணவர் வெளியூரில் வேலை பார்க்குறாரு, நம்பி தான் வீட்டில் விட்டுட்டு போயிருக்காரு. திரும்பவும் அந்த பையன் கூட நம்ம ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது என்றைக்கினாலும் நம்மளோட வாழ்க்கையே ஒரு பிரச்சனையாக தான் வந்து முடியும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். தனக்கு ஒரு லைஃப் அமைஞ்சிருச்சு, ஒரு குழந்தை இருக்குது, அதோட ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கணும்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்களும் அதை யோசிக்காமல் மாமனார் சொல்கிறது எல்லாமே சரி, நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினச்சதுனால இன்றைக்கி அவங்க அவங்களோட உயிரை இழந்திருக்காங்க. மனைவி இறந்ததுக்கப்புறமா இன்னொரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறது தப்பில்ல. அப்பாஸ் அலி அவங்க ஒய்ஃபு இறந்ததுக்கப்புறமா அவருக்கான ஒரு வாழ்க்கையை அமைச்சிருக்கலாம். ஆனால் மருமக மேலே ஒரு தப்பான எண்ணத்தை வச்சுக்கிட்டு அவங்கள அடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி திட்டம் போடுறதெல்லாம் ரொம்ப ஓவர் தான். எது எப்படியோ இன்னைக்கு இவங்களோட இந்த விஷயத்தினால ஒரு உயிர் போயிட்டு ஒரு குழந்தை அனாதையாகிருக்கு. இந்த கிரைம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரொம்பவே பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த தப்பை செஞ்ச 58 வயசாகக்கூடிய அப்பாஸ் அலிக்கும் இதுக்கு துணையாக இருந்த அவங்களோட பையனான சல்மானுக்கும் என்ன மாதிரி தண்டனை கிடைச்சா நல்லாயிருக்கும்? இந்த க்ரைமில் இந்த முஸ்காராவோட செயல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டும் மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு ரியல் க்ரைமில் சந்திக்கலாம். நன்றி.